Hello cookies, இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்வீட்டஸ்ட் அனிமே ஸ்வீட் ரீஇன்கார்னேஷனோட எபிசோட் 9 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க் அண்ட் இன்னும் ஒரு சில பேரு நதியில கல் அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் லூமி அறக்க பறக்க ஓடி வர. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நியூஸ் சொல்றேன், பேஸோட ஃபியான்சி இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவளை பாக்குறதுக்காக அங்க போகிறாங்க. அட் தி சேம் டைம் நம்மளோட ஹீரோ என்னோட ஸ்பெஷல் பிளேஸ்க்கு ஒன்னு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி லேடி லிகோரிஸ அவனோட கிச்சனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதே சமயத்துல லிகோரிஸோட அப்பா கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, ஓகே லேடி பெட்ராவை நீங்க கேடல் செக் ஃபேமிலிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, அது என்னால ஓரளவுக்கு நம்ப முடியுது, ஏன்னா அவங்களோட ட்ரஸ்ட கெயின் பண்றதுக்காக அனுப்பிச்சிருக்கீங்க. அட் தி சேம் டைம் எதுக்கு லேடி லிகரிஸ போயிட்டு மார்டின் குடும்பத்தோட அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, இது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லி இவரு கேட்க, அதுக்கு இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு என்னோட பொண்ணு ரொம்ப சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா கவுண்ட் ஆஃப் ரீட்ஸ் இவ மேல ஒரு கண்ணாவே இருக்கா, ஏன்னா அவங்களுக்கு பேச ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா டீ பார்ட்டிக்கு வேற அவ கூப்பிட்டு இருக்கா. இதுல ஏதோ ஒரு தில்லங்கம் இருக்க மாதிரி எனக்கு இருக்கு, அதனாலதான் சேஃபஸ்ட் பிளேஸ் அவளோட ஹஸ்பண்ட் கூட தான் அவ இருக்கணும்னு சொல்லி நாங்க அனுப்பிச்சு விட்டுட்டேன்னு சொல்லி இவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. இதே சமயத்துல நம்மளோட பேஸ் என்ன பண்றா, தன்னோட கிச்சன்ல சூப்பரா சுகர் எல்லாம் மெல்ட் பண்ணி இவளுக்கு அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ஒண்ணு செஞ்சு கொடுக்கறாங்க. அந்த சுகர் சிரப் மெல்ட் ஆன உடனே இவன் டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல அதை மாத்தி இவளுக்கு காமிக்கிறான். இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாவ், இது பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி இவன் ஒரு ஷேப்ல பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முயல் மாதிரி, ஏரோப்ளேன் மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவன் காமிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு உடனே வாவ் என்னோட ஸ்வீட் உலகம் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிட்டே இருக்கான். அட் தி சேம் டைம் இத பாத்துக்கிட்டு இருந்த லிகரிஸ் ரொம்ப ஆச்சரியத்துல பாக்குறா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அண்ட் இத பண்ணும்போது இவரோட ஃபேஸ்ல வர ரியாக்ஷன் பிரைஸ்லெஸ்ஸா இருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ஷன் நான் பார்த்ததே இல்ல. ட்ரூலி ஹி இஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அதே சமயத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா, அக்கா, ஃப்ரெண்டான மார்க் அண்ட் லூமி இவங்க எல்லாரும் ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஆப்பிள் சுத்தி சுகர் சிரப்பை ஊத்தி அது ஒரு குட் ஃப்ரூட் கேண்டி மாதிரி மாத்தி கொடுத்திருக்காங்க. இத சாப்பிட்ட உடனே அவளுக்கு வாவ் இது செம்ம டெலிஷியஸா இருக்கு, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லி அவ பாராட்டிட்டு இருக்க. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோ கதவை போய் திறக்கிறான். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் ஜஸ்ட் இவங்களை மீட் பண்ணலாம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது, இங்க பாரு ஈவ்ஸ் டிராப்பிங் நாட் குட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள அதட்டியும் வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த கேண்டீஸ் என்னோட ஒய்ஃப்க்கு மட்டும் தான், உங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது, ஒட்டி கேட்டீங்கல்ல, சோ உங்களுக்கு இந்த ஸ்வீட்ஸ் கிடையாது, உங்களோட அப்பாக்கு மட்டும் நான் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்க இதே சமயத்துல நம்மளோட ஹீரோவோட அப்பா ரொம்ப பயந்துகிட்டு இருக்காரு, ஏன்னா இங்க டீ டேஸ்டிங் செரிமோனிக்கு இவங்க எல்லாருமே அங்க போகிறாங்க, என்னதான் நடக்க போதோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னதுன்னா லேடி லிகரிஸ் கூட அவங்களோட மெய்டும் போறாங்க, ஆஸ் வெல் அஸ் நம்ம ஹீரோ கூட நிக்கலோவும் போறாங்க. சரி ஓகே, இது ஓரளவுக்கு நல்லதா தான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரும் அந்த டீ பார்ட்டிக்கு போறாங்க. போன உடனே வாவ் அந்த பிளேஸே பார்க்க அட்டகாசமா இருக்கு. அத பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றான், இந்த போர்ட்ரேட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்க்கும்போது இவன் அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்தது தாங்க அந்த போர்ட்ரேட். வாவ் அவங்களுக்கு இது இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு இவன் மெய் மருந்து அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க ரீட்ஸோட அசிஸ்டன்ட் அங்க வந்து, இங்க பாருங்க உங்களை பாத்துக்க சொல்லிதான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க, சோ உங்களை எல்லார்கிட்டயும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டில இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உடனே நம்மளோட ஹீரோ என்ன நினைக்கிறான், ஓகே இதாண்டா என் சான்ஸ் அப்படின்னு சொல்லி உடனே எல்லார்கிட்டயும் உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்ற ஒரு விதமா நான் ஒரு கேண்டிய இங்க கொண்டு வந்திருக்கேன், சோ எல்லார்கிட்டயும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அலாங் வித் டீயோட. அண்ட் எல்லாருக்குமே வாவ் இதுன்னு இவ்ளோ டெலிஷியஸா இருக்கு, அண்ட் டீயோட குடிக்கும் போது இன்னும் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரோட மனசுலயும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அசிஸ்டன்ட் இருக்காங்களே இவங்க கிட்டயும் கொடுத்து ட்ரை பண்ண சொல்றாங்க. அவருமே அதை சாப்பிட்டு இது என்ன என் மவுத்ல இப்படி கரையுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஓகே இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் ஒரு ஃபேவர் ஒண்ணு வைக்கிறாங்க. இந்த ஸ்வீட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன், சோ உங்க எல்லாருக்குமே இது கிஃப்ட் தரதுக்காக உங்களோட ஒரு வில்லேஜர்ஸ் அண்ட் கண்ட்ரிக்குமே இதை நான் கொடுத்து அனுப்புறேன், ஆனா
ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் எனக்கு வேணும். அது என்னன்னா, நீங்க ஸ்வீட்டுக்கான டாக்ஸ கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்றது மூலியமா எங்களால இந்த கிஃப்ட்ஸ் உங்ககிட்ட கொடுக்க முடியும்னு சொல்லி இவன் பேசும்போதுதான் கவுண்ட் ஆஃப் ரீட்ஸ் அங்க வராங்க. அங்க வந்த உடனே இங்க பாரு, எல்லா பிசினஸும் என்ன தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிரைவேட்டா பேச போறாங்க. அண்ட் உடனே லிக்கரிஸ் கிட்டையும் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. போன அடுத்த செகண்டே இவன் சரி ஓகே லெட்ஸ் டாக் பிசினஸ் அப்படின்னு சொல்லும் போது இவன் தன்னோட கேண்டீஸ எடுத்துட்டு போயிட்டு இவ கிட்ட குடுக்குறாங்க. இத பார்த்த உடனே வாவ், இதோட ஷேப்பே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு சாப்பிட்டு பாக்குறா. டெலிஷியஸ், இது எப்படிதான் இவ மேக் பண்றான் அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப அஸ்டானிஷிங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோ சொல்றான், இத மேக் பண்றதுக்கு எனக்கு நிறைய ப்ரொடியூஸ் தேவை, அதாவது இன்கிரீடியன்ஸ் தேவை. அந்த இன்கிரீடியன்ஸ் எங்க ஊர்லயே நாங்க கிரியேட் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ஃபண்டும் தேவை. அது மட்டும் இல்லாம இதை எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க மத்த இடங்களுக்கு இத கொண்டு போகிறப்ப வரி கேக்குறாங்க. அந்த வரி எங்களால கட்ட முடியல. மர்ச்சன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் உங்களுக்கு இது ஃப்ரீயாவே கொடுக்கறேன். அப்படி இருக்கும்போது இந்த டாக்ஸ கம்மி பண்ணா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு கிஃப்ட் தானே அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் உடனே இவனோட பேச்சுக்கு மயங்கி அதுக்கு ஓகேவோ சொல்ற மாதிரி வந்துடுறான். சரி ஓகே, நமக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பிசினஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, லிக்கோரிஸ் இங்க பேஸ் இல்லாம நின்னுக்கிட்டு இருக்கா. எல்லாருமே அவளை சுத்தி பேஸ் வந்து ரொம்பவே இன்டெலிஜென்ட் ஆனவன், அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா, இவளை பார்க்கவே ரொம்ப க்ளூமியா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவளை டிஸ்கரேஜிங்கா பேசிட்டு இருக்கும் போதுதான் நிக்கலோவும் இவளோட மெய்டும் வந்து நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லிடுறாங்க, இப்படியே இந்த பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பேஸ் வேற ஒரு பொண்ணு தேடிதான் போக போறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறதை கேட்ட உடனே அவ ரொம்ப சேட் ஆகி நடந்து போயிடுறாங்க. இதே சமயத்துல நம்ம ஹீரோவும் ரீட்ஸும் இதே மாதிரி ரொம்ப ஜாலியா பேசிட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்கும் போது லிக்கரிஸ் பத்தி இவ பேச இவ உடனே வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இத கேட்ட ரீட்ஸ் என்ன பண்றான், அவனை பின்னாடி இருந்து கட்டி புடிச்சுக்கிட்டு, இங்க பாரு, நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உனக்கு விடவே போறதில்ல, லிக்கரிஸ் உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கரெக்டா லிக்கரிஸ் அங்க வந்து நிக்கிறாங்க. இத பார்த்த உடனே அவ ரொம்பவே ஷாக் ஆகி ஒருவேளை இவனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி நின்னுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவும் பயப்பட ஆரம்பிக்கிறான், ஐயோ இவ தப்பா ஏதோ நினைச்சுக்க போறாளோ அப்படின்னு சொல்லி. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க guys? நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமேஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. Thank you so much for watching guys. Bye.